என்ன தேவ பிள்ளைகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை இயேசுவின் நாமத்தினால இந்த இணையதளத்துல இந்த காலைக்கட்டு நிகழ்ச்சியில உங்களோடு கூட சேர்வது அல்லது இணைவது, உங்களுடன் தேவனுடைய அன்பை குறித்து சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவுக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்துல வார்த்தைகளை பேசுறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஞானமா சில நேரத்துல காரியங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னா சாத்தான் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன செய்வோம், பிரச்சனைக்குள்ள போடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஞானி சொல்றாரு, சாலமன் ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, நம்ம சொல்ற வார்த்தை அது எந்த நேரத்துல நம்ம என்ன வார்த்தை சொல்றோம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா சாத்தான் என்ன செய்யறான், ஆண்டவர் சோதிப்பதற்காக 3 முறை என்ன செய்யறாரு, ட்ரை பண்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் தேவ வசனத்தை வைத்து என்ன செய்யறாரு, சாத்தானை ஜெயிக்கிறார். அப்ப நமக்கும் வேத வசனம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் ஒரு தடவை இயேசுவான ஊழிய காலத்துல என்ன செய்வாங்க, இவரை சோதிக்கும்படியாக அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம ராயனுக்கு வரி கட்டணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாணயத்தை கூட, அந்த நாணயத்தை கொடுங்க அப்படி அந்த காசு கேட்டு பார்த்து அதுல உள்ள இதோ காட்டுவது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ராயனுடைய இது இருக்கு, சீலன் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அது ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஞானமா காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு வழிகாட்டுவாரு. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு சொன்னா, இங்கிலாந்து சர்ச்சில் ஆட்சி செய்யற காலத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராதாகிருஷ்ணன். அவர் என்னன்னா, அவரு நமக்கு என்ன இருக்கிறாரு, ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். ரொம்ப அறிவாளி. அவருடைய பிறந்தநாளை கூட என்ன செய்யறோம், நம்ம ஆசிரியர் தினமாக கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நாள் என்ன செஞ்சான்னு சொன்னா, வின்சென்ட் சர்ச்சில் அவர் இங்கிலாந்துக்கு போன பொழுது ராதாகிருஷ்ணன் அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாங்க, அவரை பேசிட்டு அவர் தன் வீட்டுக்கு விருந்து அழைச்சாங்க. அப்படி விருந்துக்கு அழைச்சப்ப அவரு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப போனாங்க. விருந்துக்கு போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் மேலை நாட்டவர்கள் எப்படி ஆகாரங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்லாம் தெரியல. அவருக்கு என்ன செய்ய, மேஜையில நிறைய ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதோட கூட உங்களுக்கு தெரியும், அவங்க சாப்பிடுறது ஸ்பூனு எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் போனாங்க, ஸ்பூன் எடுத்தாங்க, பிளேட்டு, டிஷ்யூ எல்லாத்தையும் எடுத்து அவங்கவுங்க சர்வ் பண்ணிட்டு, செல்ஃப் சர்விங் எல்லாரும் முடிச்சு அப்படியே போயிட்டு எல்லாரும் மேஜையில உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா வின்சென்ட் சர்ச்சிலும் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவரு ராதாகிருஷ்ணன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் போய் கையை கழுவிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சாப்பிடுறாரு. அப்ப இவரு சர்ச்சில் அவர்கிட்ட கேட்டார், என்ன நீங்க ஸ்பூன்ல சாப்பிடாம கையில சாப்பிடுறீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அல்லது எங்க நாட்டுல வழக்கம் அப்படிதான், ஸ்பூன்ல சாப்பிடுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால நீங்க கண்டிப்பா ஸ்பூன்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம். அப்ப அங்க ஏற்ற நேரத்துல அவர் சொல்ற வார்த்தை கேளுங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, கை என் கை, இந்த கையில நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அது எனக்கு ரொம்ப சுகாதாரமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் சொன்னாரு, ஸ்பூன்ல சாப்பிடுறது ரொம்ப சுகாதாரம், நம்ம கையில நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும், அது நம்மளுடைய உடலுக்கு நல்லதில்லை, அதனாலதான் நாங்க ஸ்பூன் யூஸ் பண்றோம், நீங்களும் யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னாங்களாம், இல்ல இந்த கையில நான் மட்டும்தான் சாப்பிடுறேன், ஆனா அந்த ஸ்பூன்ல நீங்க சாப்பிடுவீங்க, அடுத்த டைம் வேற யாரும் அதே ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க, ஸோ இது எனக்கு ரொம்ப சுகாதாரமா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அவரே ரொம்ப வியர்ந்து போயிட்டாராம். இப்படி ஒரு பதில் அவர் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி ஏற்ற வேலையில, ஏன்னா அவங்க எல்லாம் அநேக புத்தகங்களை வாசித்து நல்ல அறிவு, அவங்க எப்பவுமே சிந்திப்பாங்க. அதே போல வேத வாக்கியங்களை தான் நம்ம ஆண்டவர் சொல்றது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அது சிந்திங்க. ஏன்னு சொன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்மை பக்குவப்படுத்தும், ஏற்ற வேலையில சொல்லுகிற வார்த்தைகளை நமக்கு தரும், யார் முன்னாடி நின்னாலும் நம்ம பேசுவதற்கு தைரியத்தை தரும், சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கான தைரியத்தையும் பலத்தையும் அது நமக்கு தரும். அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால்
உங்களுக்கு நித்திய ஜீவனே தருது. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம இதுல இருக்கிற வார்த்தைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? உங்களுக்கு இவ்வளவு ஒரு சாதுரியமான பேச்சு திறமை அல்லது யாரையாவது அல்லது சாத்தானை எதிர்த்து நிற்க பலம் வேணும்னா ஏதாவது பூஸ்ட் காம்ப்ளான் அந்த மாதிரி குடிச்சா ஹார்லிக்ஸ் குடிச்சா முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அந்த பலத்தினால் முடியாது. ஒன்லி என்ன செய்ய முடியும்? இந்த வேத வாக்கியங்கள் வார்த்தைகள் மாத்திரமே என்ன செய்ய நமக்கு என்னவா இருக்கும்? ஆயுதமா இருக்கும். அந்த ஆயுதத்தை கொண்டு இந்த வேத வாக்கியம் என்கிற இந்த ஆயுதத்தை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்பதான் எந்த இடத்துல நம்ம எங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டா கூட அந்த பிரச்சனை வெளிவரது கூட இந்த வசனம் தான் நமக்கு உதவி செய்யும். நம்ம ஆண்டுடைய வசனத்தை எப்பவுமே என்ன செய்வோம்? மனசுல வச்சு ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? ரொம்ப ஞானமா காரியங்களே செய்யணும், பேசணும். அதனாலதான் சொல்றாரு ஏற்ற காலத்துல என்ன சொல்ற வார்த்தை எப்படி? எதுல வச்சது? பொற்பழங்களுக்கு சமமா இருக்கிறது வெள்ளி தட்டு. பொற்பழங்கள் அதனுடைய மகிமையே தெரிதல. வெள்ளி தட்டுல ஒரு பொற்பழம் இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கணும். அதே போல கிறிஸ்துவ பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையோ அப்பேற்பட்ட ஒரு அழகுதான் இருக்கணும். எப்படின்னா மற்றவருடைய காயத்தை ஆற்றுவதாக இருக்கணும், மற்றவர்களை தேற்றுவதாக இருக்கணும், மற்றவர்களை சமாதானப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தையா இருக்கக்கூடாது. ஒருத்தர் சோர்வடைய செய்யக்கூடாது, ஒருத்தர் பாவத்துல விளைவிக்க கூடாது, ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? தண்டிக்க கூடாது, அவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது. நாம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்? தைரியத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன கூடாது? பயத்தையும் தோல்வியும் தராதபடிக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம பேசுறத பார்த்து என்ன செய்வாங்க? மற்றவர்கள் வியப்படையத்தக்கதாக உடைய காரியங்களை நம்ம வெளிவரத்தக்கதாக பாவத்திலிருந்து வெளிவரத்தக்கதாக எல்லா உதவியும் என்ன இருக்கு? இந்த வேத வசனத்துல இருக்குது. அந்த வார்த்தைகளை நாம தொடர்ந்து உட்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற கிருபையுள்ள தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை நாங்கள் பலனடையத்தக்கதான ஆண்டவரை ஏற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசத்தக்கதாக அநேகருக்கு உங்களுடைய அன்பை சொல்வதற்காக ஆண்டவரை நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர், எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் சுத்த கிருபை என்று நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளை நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக, அநேகரை ஆறுதல் படுத்துவதாக, அநேகரை உங்கள் அண்டைக்கு அழைத்து வருவதற்காகவும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இதை பார்க்கிற ஒரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இதை மற்றவர்கள் ஃபார்வர்ட் செய்து உங்களுடைய ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களுடைய சன்னிதானத்திலே அவர்களை செலவிடுவதற்கான கிருபையும் வாய்ப்பை கொடுத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. யாரெல்லாம் மனசோர்வா இருக்கிறார்களோ அவருடைய மனசோர்வெல்லாம் நீக்கப்பட்டு அவருக்கு சந்தோஷம் சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க சாமி. உடைய ராஜ்யம் வரப்போகிறது ராஜா. அந்த ராஜ்யத்தில் நாங்கள் இங்க எழுந்திருக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விசுவாசத்தோட காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் உண்மை அதிகமாய் பற்றி கொள்ளுவோம். உங்கள் அன்பில் அதிகமாய் ஜீவிக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் கிருபை நிறைந்த தகப்பனே. ஆமென். ஆமென்.